வெல்கம் பேக் கடல் கடைஸ். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இங்க சாக்லேட்டை கொடுக்க வாங்கன்னு ஒரு மாதிரி குஷியா போய்கிட்டு இருக்கா. பின்னாடி ஒருத்தர் அவ்வளவுதாங்க கையே கோத்தாச்சு. அப்புறம் நான் இரண்டும் கை கோர்த்து போனதுன்னு அப்படியே எங்கன்னா இவரு கூட்டின்னு எங்க போறது, அதில் கேன்சல் பண்ணிடுங்க, தனியா போங்க. அப்படி பஸ்ல டிராவல் பண்ணிட்டு போயின்னு வரும். திடீர்னு எடுத்தாப்புல ஒரு 200 பேர். நீங்க நைட்டும் பகலும் உட்காந்து கஷ்டப்பட்டு மினி ஜெராக்ஸ் எடுத்துன்னு வந்ததெல்லாம் பிரச்சனை இல்லை. கொஸ்டின் பேப்பர் எடுத்துன்னு வந்து என்ன பிரயோஜனம்? கல்யாண பந்தல போட்டு பந்தலுக்கார கவர் பண்ணதை விட கூட்டத்தை இவர் டான்ஸ்ல கவர் பண்ண போயிட்டாரு. ஒரே உறக்கமாப்பா. காலைல போட்டா மதி யாரு இது? அவன் மஞ்ச சட்டை நீங்க தானா? வாங்க வீட்டுல எல்லாம் சௌக்கியமா? என்னது இன்னும் சௌக்கியமா கேட்டதுக்கு பக்கத்துல படுகிறாரு. ப்ரொஃபஸரை பிராங்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு பல்லி எத்துமே கையில கொடுக்க, என்னம்மா இது பிங்க் கலர் பல்லியா அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்தி அனுப்ப அடுத்து தவங்களை தூக்கின்னு வந்துட்டாங்க. அதே நார்மல் மனுஷன் போக்குவரத்தெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு பேய்ங்க போக்குவரத்து ரெடி பண்ணுகிறாங்க. அவங்க கண்ணே தோப்பல யாராச்சும் அவங்கள புகழ்ந்தாங்கன்னா அவங்களால தாங்கிக்க முடியாதுங்க. எல்லாரும் ஆர்வத்தோட ஸ்கூலுக்கு வந்திருக்கீங்க போல. நாங்க எங்க வந்தோம்? சார் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆபீசரை கேட்டுக்கிட்ட விட்டுருக்கீங்க. ஆணும் பெண்ணுன்னு பிரிச்சு அனுப்புறாரு. வேலையை தேடி நம்ம போக கூடாது, நம்மள தேடி வேலை வரணுங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கிட்டே வேலை வேணுங்கிறதே பேனர் வச்சு விட்டாரு. அவங்கெல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்து ஆடுறதெல்லாம் இருக்கட்டுங்க. பின்னாடி ஒரு ஆயா அங்க பாத்தீங்களா? என்ன நம்பி வர மைக்கு கொண்டு வந்து நீட்டிருக்கீங்க சார். லிரிக்ஸ் தெரியலன்னா அப்புறம் அவமானமா இருக்காது எங்களுக்கு. அருமையான ஒரு பிளாட் சேலுக்கு வந்திருக்குது சார். தண்ணி பிரச்சனையே கிடையாது. லட்சக்கணக்கில் செலவு பண்ணி படிக்க வச்சா கும்மாவும் குத்திக்கிட்டு இருக்கீங்க. நீ தண்ணீரில் சிறிதளவு உப்பு கலந்து எல்லாருக்கும் கொடுத்து ரியாக்ஷனை பார்க்க அவர் தான் எவ்வளவு தெளிவா மேனுவல் இண்டிகேட்டர் போட்டு திரும்புறாரு இல்லைங்க. இதை நினைச்சு பெருமைப்படுறதா இல்ல வருத்தப்படுறதான்னு தெரியலையே. அவரெல்லாம் கால்குலேட் பண்ணா மிஸ்ஸே ஆகாது. பவுடர்ல ரோட போட்டு சும்மா ஒரு அடி. ரெண்டு பேரும் சேர்ந்து பூவை தூக்கி போடுங்க பாப்போம். ஐயோ ஏன் மேல இல்ல மேடம். பேட்மிண்டன் டெஸ்ட் மேட்சுக்கு போறீங்க அப்படித்தானே? அப்படிதாம்மா. கோழிக்கு கொலஸ்ட்ரால் வந்த மாதிரி ஆடணும். அதுதான் எல்லாரோட ஸ்டெப். அப்படியே ஃபாலோ பண்ணே வாங்க. அப்படி ஒரு ஃப்ளோவா போய்கிட்டு இருந்த நடனத்தை ஆண்டுக்கு எடுத்துட்டாங்க. அவர் ஸ்கூல்ல நடந்த போட்டியில ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டு நடந்த நடைய பார்க்கணுமே. என்னன்னா பிரச்சனையா அப்படி பாக்குறீங்க? ஒண்ணும் இல்ல, ஒரு முதல்ல சாப்ஸ்டிக்கில் சாப்பிடுவது எப்படின்னு அந்த அக்கா ரொம்ப நேரமா இப்படி அப்படி இப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அவரே கடுப்பாயிட்டார். அப்படி ரவுண்ட் டேபிள் போட்டு ஆடிக்கிட்டு இருந்த ஒரு கூட்டமா தூக்கிட்டு போயிட்டாங்க. காஸ்டியூம் டயலாக் எல்லாம் ஓகே தாங்க. அது என்னது அந்த சனல் எங்க இருந்து வந்துச்சு? தைரியமிக்க அனைவரும் சேர்ந்து ஒரு ட்ரெக்கிங் ஒன்று போனோம். அப்படி கலைக்கு கிளறி என்னென்னமோ பண்ணி கையில கொடுத்தாருங்க. மல்டி டேலண்டட். அதாவது ஆடும்போதே பாடுவாங்கன்னா பாத்துக்கலாம்.
அப்படி எல்லாரும் வேட்டிய மாசம் மடிச்சு கட்டிட்டு வர அவருக்கு ஆல்ரெடி மடிச்சு கட்டின மாதிரி தான் இருக்கு. வெளியே விளையாடிக்கிட்டு இருக்க பொண்ணை கூட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்தது ஒரே ஒரு வேலை தான். அந்த வேலைக்கான பலனை பாக்குறியா? போங்கு ஐயா போங்கு. சார் அவர் இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாதுங்க. இந்த போன் ஆன் பண்ணிட்டு ஓடுற வியாதி நிறைய பேருக்கும் பரவுது போலயே. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நாங்க 26 வருஷமா சந்தோஷமா இருந்தோம்னா அடுத்து என்ன சொல்ல போறாங்கன்னு கேட்டா, அதுக்கப்புறம் 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டோம். அது சாதாரண மடையா இருந்தானா மனமடையா இருந்தானா ஒரு பொருளை வந்து டக்குன்னு சொல்லிடணுங்க. என்ன ஆட்டன்றீங்க? மணமகனையே தூக்கி ஓரம் உட்கார வைக்கிற அளவுக்கு. நான் தானே உங்களை டென்ஷன் பண்ண, ஏன் அப்பெல்லாம் என்ன பண்ணுச்சு? வருங்கால தலைமுறையே ஒரு டவுட்டு தான். நீங்கெல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். பிளேட்டு கழுவுறன்ற பேர்ல ஒரு பிளேட் எடுத்துட்டு போயிட்டு 2 ஆகினது பிரச்சனை இல்லை, அப்புறம் என்ன ஆட்டம் அது? என்னால தங்க மோதிரம் தான் போட முடியல, அட்லீஸ்ட் இந்த வெங்காய மோதிரத்தையாச்சும் வாங்கிக்க. சார் என்ன கடைன்றீங்க? அப் டு டேட்ல இருக்கிறாங்க எல்லாரும். பெரியவங்களே அந்த சின்ன பசங்களை கூட்டு போயிட்டு ஓர நிக்கிற அவங்களுக்கு தான் கல்யாணமா? அது அந்த பையனுக்கு மேடையை பார்த்தா கொஞ்சம் அலர்ஜிங்க, அதை மேக்கப் போட்டு கவர் பண்ணலான்னு பார்த்தா வேலைக்கு ஆகல. சார் அந்த ப்ரொஃபஷனல் ஸ்டெப் போடுங்க சார், அப்பதான் சார் பார்ட்டி கம்ப்ளீட் ஆகும். நீ கேமரா தூக்கிட்டு தலை குடிஞ்ச மாதிரியே ஓடு, நாங்க பின்னாடியே ஃபாலோ பண்ண வரோம். ஐயோ என்ன ஆட்டிடியூடுன்றீங்க? கடையில ஜூஸ் வாங்கும் போது கூட மூக்குல 3 கிலோ ஆட்டிடியூட் இருக்குது. என்ன மோடம் போஸ் கொடுக்குறீங்க நீங்க? நல்லா அப்படி காலை வளைச்சு கழிச்சு போஸ் கொடுங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் குடும்பத்துல சண்டையே வராம இருக்கிறதுக்கான வழி என்ன? இப்படி ஒரு லாங்குவேஜ் இருக்குதுன்னு தெரிஞ்சிருந்தா எவ்வளவு ஈஸியா இருந்திருக்கும் பேசுறது. என்ன சொன்னாங்க, இன்னொன்று சொல்லிக்கிறேன், என்னை அக்கான்னு கூப்பிடாது. என்ன நிறைய டைம் சொல்லிட்டேன், என்னை தங்கச்சின்னு கூட கூப்பிடுங்க, எனக்கு பிரச்சனை கிடையாது, ஆனா அக்கான்னு கூப்பிடாதீங்க. அப்படியாக்கா? சரிக்கா, தெரியாம பேசிட்டு இருப்பாங்க. அக்கா இனிமேல்ட்டு யாருங்கக்கா அப்படிக்கா பேச மாட்டாங்க அக்கா. இவ்வளவு பேரை தூக்கி அந்த பையக்குள்ள போட்டு கொண்டு போறாங்கன்னா எடிட்டிங்கா இருக்குமா? இல்ல எவ்வளவு பெரிய பையா இருக்கும் அது. ஐயோ இவங்களா வளைய போடுங்க சார். உறங்கும் மிருகம் எழுந்து விடட்டும், தொடங்கும் கலகம் துணிந்து விடட்டும். சாமி வேணாம் சாமி, இது தீ மாலத்தி. அன்னைக்கு கால 6:30 மணிக்குன்னு உங்க சொந்த கதை சோக கதை எல்லாம் இப்ப யாருங்க கேட்டா? பண்ணிட்டாரு. அவர் அடிச்சாலும் மிதிச்சாலும் உதைச்சாலும் இந்த இந்த உயிர் வேணா போமே. வேணுமா 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 சொல்லு, வேணுமா சொல்லு. எது கோழி கொட்ட மாதிரி உட்காந்துக்கிற? வேணும்னா வாயத்தோற. ஓப்பனிங் மௌத்தம் சே. திடீர்னு ஒரு பொண்ணு முன்னாடி போயிட்டு குரங்கு மாதிரி மைக்கு நீட்டி என் மூஞ்ச பார்த்தா எனக்கு எவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னு கேட்க. कितने फॉलोअर्स होंगे? 500. அவங்க ஏதோ ஒரு நம்பர் சொல்ல இவரு 32,000 இருக்குதுன்னு கெத்தா காமிச்சாரு. பிரதர் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லவா? அவங்க 2 வாட்டி உங்களை அசிங்கப்படுத்தி அனுப்பியிருக்கிறாங்க. சாரிங்க லேட் ஆகிட்டேன், பக்கத்துல ஒரு ஆபரேஷனால லேட் ஆகி போச்சு. To keep you waiting. No problem. I am patient. நடு ரோட்ல போய்கிட்டு இருக்கோம், கிறுக்குத்தனமா எதுவும் பண்ணாத. எல்லாரும் பாக்குறாங்க. ஆமா இவ்வளவு கான்பிடன்ஸ் உங்களுக்கு எல்லாம் எந்த இடத்துல இருந்து சோறகுது? கல்யாணம் ஆயிருச்சுன்னு நினைக்காதீங்க, உங்க முகத்தை அந்த உலகத்துக்கு காட்டுங்க. ஈஸியா வரைவது எப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு ப்ரொசீஜர், அதை பார்த்துக்கினே வரைஞ்சவருக்கு
கேமராமேன் அப்படி இப்படி போகணும் சார், இப்படி ஒரே இடத்துல நிக்க கூடாது. வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கிற வரைக்கும் டாடா.